விருதுநகர் அருகே காரியப்பட்டியில் உள்ள கல்குவாரியில் நிகழ்ந்த எதிர்பாராத வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். குவாரியில் உள்ள குடோனில் வெடிமருந்தில் இறக்கிய போது இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர் தனக்குத்தானே பிரசவம் பார்த்தபோது 2 கால்களும் வெட்டப்பட்டதால் குழந்தை இறந்து பிறந்தது. எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆந்திராவில் பிரதமர் மோடியின் புகைப்படம் இல்லாமலேயே வெளியிடப்பட்ட பாஜக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக நிர்வாகி சித்தார்த் சிங் தேர்தல் அறிக்கையை கையில் வாங்க மறுத்துவிட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்றும் ஓரிரு இடங்களில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் கொளுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உரிய சடங்குகள் செய்யப்படாவிட்டால் இந்து திருமணம் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெற சம்பிரதாயங்கள் முறைப்படி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. விமர்சனங்கள் எழுந்த பிறகு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம். இதன்படி முதற்கட்ட தேர்தலில் 66.14%, 2ஆம் கட்ட தேர்தலில் 66.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மும்பையை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது லக்னோ அணி. 5 முறை IPL சாம்பியனான மும்பை அணி பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்தது.